நீங்க அன்றாடம் பயன்படுத்தும் சமையல் எண்ணெய எப்பதாவது உற்று கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் அது அவ்வளவா கவனிக்கிறது இல்ல. ஆமா. அது மட்டும் இல்லாம கடைகள்ல கிடைக்கிற தெளிவான ஆப்பிள் ஜூஸையும் இல்ல தேன் மாதிரி இருக்கிற சர்க்கரை பாகையோ பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி அத்தனை தூய்மையா எந்த ஒரு சிறு துகளும் இல்லாம ஒரு கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்குன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சதுண்டா? அதாவது பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க அது ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கிறது இல்ல. அது அப்படியே இயற்கையாவே கிடைக்குதுனோ இல்ல வீட்ல நம்ம காஃபி வடிகட்டுற மாதிரி ஒரு பெரிய துணியில ஊற்றி எடுக்கறாங்கனோ தான் கற்பனை பண்றாங்க. கரெக்ட். ஆனா உண்மையில ஆயிரக்கணக்கான லிட்டர் தரவுங்களை அத்தனை துல்லியமா தொழிற்சாலைகள்ல வடிகட்டுறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்பவே சிக்கலானது. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமானதும் கூட. நிச்சயமா. வீட்ல வடிகட்டுறதுக்கும் தொழிற்சாலையில நடக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுக்காகத்தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு நாம மகாராஷ்டிராவில் இருக்கிற தானே, பிவாண்டி அப்புறம் தோம்பிவிலி போன்ற பகுதிகளில் இயங்கி வர்ற அபிமார்ட் ப்ராசஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட செங்குத்து அழுத்த இலை வடிகட்டி, அதாவது சுருக்குமா VVLF குறித்த தொழில்நுட்ப ஆவணங்களை தான் முழுமையா அலசி ஆராய போறோம். சரி, இத கேக்குறவங்க இது ஏதோ தொழிற்சாலை இயந்திரம் பத்தின விஷயம் தானே, நமக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஆமா, அப்படி தோன்றது இயல்புதான். ஆனா நீங்க அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களோட தரம், அதிலுள்ள நுண்ணிய தூய்மை, ஏன் அதை உருவாக்குற தொழிலாளர்களோட பாதுகாப்பு என எல்லாமே இந்த ஒரு தானியங்கி வடிகட்டும் தொழில்நுட்பத்துல அடங்கியிருக்குன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? ஆமா, நாம வீட்ல பயன்படுத்துற ஒரு சாதாரண சல்லடையில் இருந்து தொழில்துறையில பயன்படுத்தப்படுற இந்த VVLF இயந்திரம் எப்படி முற்றிலுமா மாறுபடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நவீன பொறியியல் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியும். கரெக்ட். இப்போ வடிகட்டுதல் அப்படின்னதும் நம்ம மனசுக்கு வர்றது ஒரு மெல்லிய துணி அல்லது கம்பி வலை. ஆனா ஆவணங்களை படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன விஷயம் அது? இந்த அபிமாட்டு இயந்திரத்தோட மைய பகுதியா இருக்கிறது துணி அல்ல, ஒரு இலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கு முதல்ல குழப்பமா இருந்துச்சு. இந்த எந்திரத்துக்குள்ள என்ன மர இலைகளா வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சேன். அது ஒரு தொழில்நுட்ப சொல். பாரம்பரியமான வடிகட்டு முறைகள்ல துணிகளை பயன்படுத்துறது தான் வழக்கம். ஆனா அந்த துணிகளை பயன்படுத்துறதுல மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு. ஓ, என்ன மாதிரி சிக்கல்? சீக்கிரம் கிழிஞ்சிடுமா? ஆமா, பல்லாயிரம் லிட்டர் திரவத்தை வடிகட்டும் போது அந்த துணிகள் மிக விரைவா அடைத்தும் அப்புறம் கிழிஞ்சிடும். அதை அடிக்கடி கழட்டி துவைக்க வேண்டியிருக்கும், பழுதடைஞ்சா மாத்தணும். இது மிகப்பெரிய நேர விரயம். ஓஹோ, அதனாலதான் துணியை தவிர்த்துட்டாங்களா? கரெக்ட். இந்த அடைய உடைக்கத்தான் அவிமார் தொழில்நுட்பத்துல அந்த இலைன்ற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இது 5 அடுக்குகளை கொண்ட துருப்பிடிக்காத எஃகு கம்பி வலையால உருவாக்கப்பட்ட ஒரு உலோகத் தகடு. இதத்தான் அவங்க இலைன்னு சொல்றாங்க. புரியுது. இத நான் ஒரு உயர் தொழில்நுட்ப உலோக சாண்ட்விச் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு சாண்ட்விச்ல எப்படி வெளிப்புறம் 2 ரொட்டி துண்டுகளும் உள்ள காய்கறிகளும் இருக்குமோ அதே போலதான் இந்த இலையும் இருக்கு. சரியா? மிகச் சரியான ஒப்பீடு. வெளிப்புறத்துல உள்ள 2 அடுக்குகள் மிக நுண்ணிய துளைகளை கொண்ட வலைகள். இதுதான் திரவத்தை வடிகட்ட பயன்படுது. உள்ளே இருக்கிற 3 அடுக்குகள் பாத்தீங்கன்னா சற்று தடிமனானவை, ரொம்ப வலுவானவை. ஒரு நிமிஷம், வடிகட்டுறதுக்கு அந்த 2 அடுக்கு மட்டும் போதாதா? உள்ளே ஏன் அந்த 3 தடிமனான அடுக்குகள் இருக்கணும்? நல்ல கேள்வி. இந்த அடுக்குமுறையோட பின்னணியில ஒரு முக்கியமான பொறியியல் காரணம் இருக்கு. நீங்க வெறும் நுண்ணிய வலைய மட்டும் வச்சு ஒரு பெரிய திரவத்தோட அழுத்தத்தை எதிர்கொண்டா என்னாகும்? அந்த வலை ரொம்ப மெல்லிசா இருக்கிறதால கிழிஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சில நிமிஷங்கள்லயே அது கிழிஞ்சிடும். அதனால உள்ளே இருக்கிற அந்த 3 தடிமனான அடுக்குகள் வடிகட்டுறதுக்காக இல்ல, அவை ஒரு வலுவான எலும்புக்கூடு மாதிரி செயல்படுது. ஓ, அப்போ வெளிப்புற மெல்லிய வலைகளுக்கு எவ்வித அழுத்தத்திலும் வளைந்து கொடுக்காத ஒரு அடித்தளத்தை அது தருது, அப்படிதானே? ஆமா, துல்லியமா சொன்னீங்க. அதனாலதான் இதை ஒரு குழாய் வடிவ சட்டத்துல வச்சு எந்திர குடியாணிகள் மூலம் கசிவே ஏற்படாதவாறு மிக நேர்த்தியா பொருத்தியிருக்காங்க. அப்போ ஒரு முறை இதை நிறுவி விட்டா அந்த துணி வடிகட்டிகளை போல அடிக்கடி துவைக்கவோ மாத்தவோ வேண்டியதில்ல. ஆனா நீண்ட கால பயன்பாட்டுக்கு பிறகு தேய்மானம் ஏற்பட்ட என்ன பண்றது? முழு இயந்திரத்தையும் தூக்கி போடணுமா? இல்லவே இல்ல. எந்த பகுதி தேய்மானம் அடையுதோ, அதாவது அந்த வெளிப்புற வலை மட்டும் பழுதடைந்தால் அதை மட்டும் மாற்றி பழுது பார்த்துக்கலாம். வாவ், இது தொழில்துறையில மிகப்பெரிய செலவு குறைப்பாச்சே. ஆமா, அது மட்டும் இல்லாம வெவ்வேறு வகையான திரவங்களுக்கேற்ப இந்த வெளிப்புற வலையோட வடிவமைப்பை மாத்திக்க முடியும். சமையல் எண்ணெயில வடிகட்ட ஒரு குறிப்பிட்ட நுண்ணிய வலை தேவைப்படும். பெட்ரோலிய பொருட்களை வடிகட்ட வேற வகையான வலை தேவைப்படும். ஒரு விஷயம் எனக்கு இங்க நெருடலா இருக்கு. இந்த உலோக சாண்ட்விச் ரொம்ப வலுவானது, நேர்த்தியானது அப்படிங்கிறது நல்லா புரியுது. ஆனா இதிலுள்ள துளைகள் மிக நுண்ணியவை அப்படின்னா
திரவத்துல இருக்கிற அசுத்தங்கள் கசகுகள் எல்லாமே நேரடியா அந்த வளையல பட்டு சில நிமிஷங்கள்லயே அதை முழுவதுமா அடைத்து விடாதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம். ஏன்னா அப்படி அடைச்சிட்டா அப்புறம் எப்படி தொடர்ந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் திரவம் சீரா உள்ளே பாய்ந்துகிட்டே இருக்கும்? இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி நேரடியாக அசுத்தமான திரவத்தை வலையின் மீது செலுத்தினால் இயந்திரம் உடனே அடைபட்டு நின்னுடும். அப்ப இதை எப்படி தவிர்க்கறாங்க? இதை தவிர்க்கத்தான் முன்தூவல், அதாவது ப்ரீ கோட்டிங் என்ற ஒரு அறிவியல் முறையை பயன்படுத்துறாங்க. வடிகட்ட தொடங்குறதுக்கு முன்பாகவே ப்ளீச்சிங் எர்த், சூப்பர் செல் அல்லது ஹை ஃப்ளோ போன்ற சில வடிகட்டும் உதவி பொருட்களை ஒரு 0.5% முதல் 1% வரைக்கும் ஒரு சிறிய அளவு திரவத்துல கலந்து உள்ளே அனுப்புவாங்க. இருங்க ஒரு நிமிஷம். சூப்பர் செல், ஹை ஃப்ளோ இதெல்லாம் ரசாயனங்களா? இல்ல, ரசாயனங்கள் கிடையாது. இல்ல, எனக்கு புரியல. திரவத்துல இருக்கிற அசுத்தங்களை நீக்கி சுத்தப்படுத்தணும் அப்படிங்கறது தானே நம்ம நோக்கம். அதுக்காக அதுலயே இந்த ப்ளீச்சிங் எர்த் மாதிரி வேற சில குப்பைகளை கணக்குறோமா? எண்ணெய சுத்தப்படுத்த அதுலயே மண்ணை கொட்டுற மாதிரி இல்லையா இது? இது எந்த விதத்துல தர்க்க ரீதியா சரியாகும்? மேலோட்டமா பார்க்கும்போது இது ரொம்ப முரண்பாடா தான் தெரியும். ஆனா உண்மையில இதெல்லாம் வெறும் குப்பைகளோ ரசாயனங்களோ இல்ல. இந்த ப்ளீச்சிங் எர்த் அல்லது டயட்டமேஷியஸ் எர்த் அப்படிங்கிறது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய நுண்ணிய பாசிகளோட படிமங்கள்ல இருந்து எடுக்கப்படுற ஒரு இயற்கையான தூள். ஓ, நுண்ணிய பாசிகளா? ஆமா, இது நீங்க மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா பல லட்சம் நுண்ணிய துளைகளை கொண்ட ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இது திரவத்தோட எந்த வினையும் புரியாது. இதை ஏன் பயன்படுத்துறாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. ஒரு செயின்லிங் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நீங்க மண்ணை வடிகட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. துளைகள் பெருசா இருக்கிறதால மணல் அப்படியே வெளியேறிடும். ஆனா அந்த வலையின் மீது முதல்ல கொஞ்சம் ஈரமான இலைத்தழைகளை வீசி ஒரு தடைய உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் மணலை கொட்டுனா அந்த இலைகளோட தடுப்பு மணலை தடுத்து நிறுத்திடும் இல்லையா? ஆஹா, இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அந்த எஃகு கம்பி வலை அப்படிங்கிறது உண்மையிலே வடிகட்டி இல்ல, அது ஒரு அடித்தளம் மட்டுமே. கரெக்ட், நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த வலையோட இருபுறமும் இந்த ப்ளீச்சிங் எர்த் படிந்து ஒரு மெல்லிய ஆனா பல லட்சம் துளைகள் கொண்ட ஒரு தற்காலிக வடிகட்டும் படுக்கையை உருவாக்குது. இந்த படிமம் முழுமையா உருவான பிறகுதான் உண்மையான வடிகட்டப்படாத திரவம் ஃபீட் இன்லெட் வழியா உள்ள செலுத்தப்படுது. துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த முன்தூவல் படிமம் உருவாகிற வரைக்கும் இயந்திரத்துல இருந்து கலங்கலான திரவமே வெளியேறும். ஆனா படிமம் நல்லா உருவானதும் உள்ளே வர்ற அசுத்தமான திரவத்துல இருக்கும் மிகச்சிறிய துகள்களை கூட இந்த ப்ளீச்சிங் எர்த் ஸ்பாஞ்ச் தடுத்து நிறுத்திடும். ஓ, அப்போ எஃப் வலையின் மீது நேரடியாக எந்த அசுத்தமும் படுகிறதில்ல, அதனால வலை அடைபடுவதும் தடுக்கப்படுது. ஆமா, அதனாலதான் அடைப்பு ஏற்படாம தொடர்ந்து வேலை செய்ய முடியுது. அசுத்தங்கள் அந்த ஸ்பாஞ்ச் படிமத்துல தடுக்கப்பட்டவுடன் கண்ணாடி போல தெளிவான திரவம் இலைகளுக்குள் நுழைந்து கீழ்ப்பகுதியில் உள்ள அவுட்லெட் மேனிஃபோல்டு வழியா வெளியேறுது. கேட்பதற்கே மிக நேர்த்தியான அறிவியல் இது. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப வேகமான ஒரு செயல்பாடும் கூட. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த திரவம் தொடர்ந்து உள்ளே அழுத்தத்தோடு செலுத்தப்படும்போது அசுத்தங்கள் அந்த இலைகளின் மீது படிந்து கொண்டே வருமே, ஒரு கட்டத்துல அந்த ஸ்பாஞ்ச் படிமமும் முழுவதுமா அடைத்துக் கொள்ளும் அல்லவா? கண்டிப்பா. தொடர்ந்து அசுத்தங்கள் சேர சேர திரவம் உள்ளே நுழைய முடியாம இயந்திரத்தோட உள்ளே அழுத்தம் மெல்ல மெல்ல அதிகரிக்கும். அந்த அழுத்தம் 3 கிலோ பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் என்ற அளவை தொட்டதும் திரவம் உள்ளே செல்றது முற்றிலுமா நின்னுடும். ஓ, அப்படின்னா ஒரு பேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா? ஆமா, ஒரு பேட்ச் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த 3 கிலோ பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அழுத்தம் அப்படிங்கறத நிஜத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எந்த அளவிலான ஒரு விசை? நீங்க ஒரு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுல 3 கிலோ எடைய வச்சா எப்படி இருக்குமோ அத முழு இயந்திரத்தோட உட்புறத்திலையும் கற்பனை செய்து பாருங்க. வாவ், அது ரொம்ப பெரிய அழுத்தமாச்சே. ஆமா, ஒரு தீயணைப்பு வாகனத்தோட குழாயிலிருந்து பீச்சி அடிக்கும் நீரோட அழுத்தம் அல்லது கடலுக்கு அடியில ஆழமா செல்லும்போது நாம உணரும் அந்த மிகப்பெரிய அழுத்தம் மாதிரியானது. அந்த அதீத அழுத்தத்துல திரவம் அந்த நுண்ணிய துளைகளுக்குள்ள பிழியப்படுது. அது அந்த லிமிட்டை தாண்டும்போது பம்ப் தானாகவே நிறுத்தப்படும். சரி, இப்போ இயந்திரத்தோட உள்ள திரவம் செல்றது நின்னுடுச்சு, தெளிவான திரவம் வெளியேறிடுச்சு. ஆனா இப்போ அந்த இயந்திரத்தோட உள்ள மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு காத்திருக்கே. என்ன பிரச்சனை சொல்றீங்க? அந்த வடிகட்டி இலைகளின் மீது ஈரமான அசுத்த குப்பைகள், அதாவது கசடு மொத்தமா சேர்ந்திருக்குமே. பழைய தொழில்நுட்பங்கள்ல இந்த நிலையில இயந்திரத்தை நிறுத்திட்டு ஒரு தொழிலாளி அதை திறந்து அந்த நாற்றம் அடிக்கும் ஈரமான குப்பைகளை தன் கைகளாலேயே சொரண்டி எடுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதுதான் பழைய தட்டு மற்றும் சட்ட வடிகட்டிகளோட மிகப்பெரிய குறைபாடு. ஆனா VPLF தொழில்நுட்பத்துல இது முற்றிலும் மாறுபட்டது. ஓ, எப்படி?
பம்ப் நிறுத்தப்பட்ட உடனே இயந்திரத்தோட மேற்புறத்திலிருந்து நீராவி, அதாவது ஸ்டீம், அப்படி இல்லைன்னா அழுத்தப்பட்ட காற்றை அதிவேகமா உள்ள செலுத்துவாங்க. ஓஹோ, புரியுது புரியுது. அப்போ அந்த நீராவி வெறும் சுத்தம் செய்யறதுக்காக மட்டும் இல்ல. வேற எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு நியூமேட்டிக் பிரஸ் மாதிரி செயல்படுது. அதாவது உள்ளே தங்கியிருக்கிற அந்த ஈரமான கசடுகளை கண்ணுக்கு தெரியாத ராட்சச கைகள் வச்சு பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி. அதுல தங்கியிருக்கிற கடைசி சொட்டு திரவத்தையும் எண்ணெயும் பிழிஞ்சு லாபமாக்குது. கரெக்ட். அதுதான் இதோட சிறப்பம்சம். இப்படி செய்யறதால திரவ இழப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவு. சூப்பர். சரி, திரவத்தை முழுவதுமா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ உள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த உலர்வான கசடை எப்படி வெளியேத்துறது? அதுக்காக இயந்திரத்தோட மேற்புற மூடிய திறக்கணுமா? நீங்க அப்படி நினைக்கிறது நியாயம்தான். ஆனா தேவையே இல்ல. ஆமா, இயந்திரம் இன்னும் மூடப்பட்ட நிலையில தானே இருக்கு. அந்த உலர்ந்த கசடுகளை வெளியெடுக்க மூடி திறக்கத்தானே வேணும். அதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட மேஜிக். இயந்திரத்தோட மேற்புறத்துல உள்ள டேவிட் ஆர்ம் கொண்ட மூடிய திறக்க வேண்டிய அவசியமே இதுல இல்ல. இயந்திரத்தோட வெளிப்புறத்துல ஒரு வைப்ரேட்டர் அசெம்பிளி பொருத்தப்பட்டிருக்கும். ஓ, வைப்ரேட்டரா? அது என்ன பண்ணும்? அது இயக்கப்பட்டதும் உள்ளே இருக்கிற அந்த உலோக இலைகள் எல்லாமே நியூமேட்டிக் விசை மூலம் மிக வேகமா அதிர வைக்கப்படும். ஒரு நிமிஷம். இப்போ ஆரம்பத்துல நாம பேசின அந்த உலோக சாண்ட்விச் கட்டமைப்பு எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு மெல்லிய உலோக வலைய இப்படி தொடர்ந்து அதிவேகத்துல அதிர வச்சா அது கிழிஞ்சிரும்னு நான் அப்ப யோசிச்சேன். இப்ப உங்களுக்கு புரியுதா? ஓ, அதுக்காகத்தான் அந்த 3 தடிமனான உள்ளடுக்குகள் இருக்கா. அதாவது இந்த நியூமேட்டிக் அதிர்வுகளோட இயந்திரவியல் அதிர்ச்சிய அந்த உள்ளடுக்குகள் வாங்கிக் கொள்கின்றன. அதனால அந்த மெல்லிய வெளிப்புற வலை கிழியாம பாதுகாக்கப்படுது. மிக துல்லியமான இணைப்பு. நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வலுவான உள்ளடுக்குகள் இல்லாவிட்டால் அதிர்வுல ஒட்டுமொத்த இலையும் செதஞ்சிடும். வாவ்! அந்த அதிர்வின் காரணமா இலைகள்ல ஒட்டியிருக்கிற உலர்ந்த கசடுகள் எல்லாமே அப்படியே உதிர்ந்து கீழே விழும். கீழே விழுந்த இந்த கசடுகள் எந்திரத்தோட அடிப்பகுதியில் உள்ள பட்டாம்பூச்சி திறப்பி, அதாவது பட்டர்ஃப்ளை வால்வ் கேக் டோர் எனப்படும் ஒரு தானியங்கி கதவு வழியா வெளியே கொட்டப்படும். தேவைப்பட்ட உலர் நிலையிலோ அல்லது ஈர நிலையில கூட கசடுகளை வெளியேற்றிக்கலாம். இது வெறும் வசதிக்காக மட்டும் செய்யப்பட்ட ஏற்பாடா எனக்கு தோணல. இது முற்றிலும் மூடிய மற்றும் அழுத்தப்பட்ட அமைப்பு. இதுல ஒரு துளி கூட வெளியில கசிவதில்ல. ஆமா, இதனால பெரிய பாதுகாப்பும் கிடைக்குது. ஒருவேளை ஒரு தொழிற்சாலையில பெட்ரோலியம் அல்லது உலோக பூச்சுக்கு பயன்படுத்தப்படுற பிக்கிள் லிக்கர் போன்ற அபாயகரமான அமிலங்கள் அல்லது எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ரசாயனங்களை வடிகட்டுறாங்கன்னு வச்சுப்போம். பழைய முறையில அது ரொம்ப ஆபத்து. ஆமா, பழைய முறையில இயந்திரத்தை திறந்து கைகளால சுத்தம் செய்யும்போது நச்சுவாயுக்கள் வெளியேறலாம், தொழிலாளர்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஆனா இந்த மூடிய அமைப்புல எந்தவித நச்சுவாயுவும் வெளியேறதில்ல. ஆபரேட்டர்களோட பாதுகாப்பு இங்க மிக நுட்பமா உறுதி செய்யப்படுது. கரெக்டா? இது ரொம்ப முக்கியமான பரிமாணம். உணவு மற்றும் பானங்கள் துறையில ஆப்பிள் ஜூஸ், பீர், வைன், சமையல் எண்ணெய் போன்றவற்றை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமில்லாம ரசாயனத் துறையில பெட்ரோலியம் சுத்திகரிப்பு, ஏன் சுமார் 130 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும் உருகிய கந்தகத்தை வடிகட்டவும் கூட இதே இயந்திரம் தான் பயன்படுத்தப்படுது. 130 டிகிரியா? அத்தனை ஆபத்தான வெப்பநிலையில இருக்கிற ஒரு திரவத்தை மனித கைகளோட தலையீடின்றி வடிகட்டி கழிவுகளை வெளியேற்றுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த இயந்திரம் ரொம்ப வேகமாவும் செயல்படும். இவ்ளோ பிரம்மாண்டமான வேலைகளை செய்யும் இந்த இயந்திரம் எந்த அளவுக்கு இட முடிக்கும்? பழைய இயந்திரங்களை விட இது வேகமானதா? ஆவணங்களின்படி பாத்தீங்கன்னா பழைய தட்டு வடிகட்டிகளை விட இது 2 முதல் 3 மடங்கு வேகமா செயல்படுது. இடத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய தொழிற்சாலையில தரைப்பகுதி அப்படிங்கிறது பல லட்சங்கள் மதிப்புடையது. இத நான் இப்படி பாக்குறேன். பழைய வடிகட்டிகள் 1 ஏக்கர் நிலத்தை அடைத்துக்கொண்டு கட்டப்பட்ட ஒரு பெரிய ஒற்றை மாடி பங்களா மாதிரி. ஆனா இந்த விபிஎல்எஃப் யந்திரம் ஒரு நவீன வானளாவிய கட்டிடம் மாதிரி இருக்கு. கரெக்ட். அது செங்குத்தான அமைப்பை கொண்டிருக்கிறதால இடத்தை ரொம்ப மிச்சப்படுத்துது. ஆமா, தன்னுடைய வடிகட்டும் திறனை மேல் நோக்கி அடுக்கிக் கொண்டே போகுது. இதனால தரையில அடைக்கும் இடம் மிக குறைவு, ஆனா வேலை செய்யும் திறன் மிக அதிகம். இதுதான் சரியான ஒப்பீடு. இந்த கச்சிதமான அமைப்பினால் தொழிற்சாலைகளுக்கு மிகப்பெரிய அளவுல இடமும் பணமும் மிச்சமாகுது. தொழில்துறையோட தேவைக்கேற்ப 1 சதுர மீட்டர் வடிகட்டும் பரப்புலருந்து தொடங்கி 125 சதுர மீட்டர் வடிகட்டும் பரப்பு வரை இயந்திரங்கள் வடிவமைக்கப்படுது. ஓ, பல அளவுகள்ல கிடைக்குதா? ஆமா. அபேமார்ட் நிறுவனம் மொத்தம் 24 மாடல்களை தயாரிக்குது. மிகச் சிறிய மாடலான AVLF 480 இயந்திரம் 50 லிட்டர் கசடு கொள்ளளவையும் 200 கிலோ எடையையும் கொண்டது.
அதுவே பிரம்மாண்டமான AVLF 2000 மாடலை எடுத்துக்கிட்டா அது ஒரே பேட்ச்ல 3125 லிட்டர் கசடுகளை வெளியேற்றும். அதோட எடை சுமார் 5000 கிலோ. 5000 கிலோவா? அதாவது ஒரு முழுமையான மூடிய தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் ஒரு ராட்சச இரும்பு வானளாவிய கட்டிடம் எந்தவித மனித உதவியுமின்றி ஆயிரக்கணக்கான லிட்டர் திரவங்களை சுத்தப்படுத்துது. இது உண்மையிலேயே கற்பனைக்கு எட்டாத ஒரு பொறியியல் சாதனைதான். எந்த சந்தேகமும் இல்ல. இது தொழில்துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சி தான். சரி, இதுவரை நாம அலசிய இந்த அபிமாட் செங்குத்து அழுத்த இலை வடிகட்டி தொழில்நுட்பத்தோட சுருக்கத்தை பார்ப்போம். இது பழைய துணி வடிகட்டிகளை தூக்கி போட்டுட்டு 5 அடுக்குகளை கொண்ட வலிமையான எஃகு கம்பி வலைய பயன்படுத்துது. ஆமா. அப்புறம் முன்தூவல் என்ற முறையில நுண்ணிய ஸ்பாஞ்ச் போன்ற ஒரு தற்காலிக படுக்கையை உருவாக்கி திரவங்களை மிக துல்லியமா வடிகட்டுது. கரெக்ட். அழுத்தப்பட்ட நீராவி மூலம் கசடுகள்ல உள்ள கடைசி சொட்டு திரவத்தையும் பிழிந்தெடுத்து தானியங்கி அதிர்வு மூலம் எந்த ஒரு கசிவும் நச்சு வாயு வெளியேற்றமின்றி மூடிய அமைப்பிலேயே கழிவுகளை வெளியேற்றுது. பாதுகாப்பும் வேகமும் இடப்பயன்பாடும் இதுல மிகச் சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பம் எப்படி இயங்குது அப்படிங்கறத பத்தின உங்க புரிதல் இப்போ முற்றிலும் மாறி இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. ஆனா இந்த ஆழமான அலசலை முடிக்கிறப்போ விவாதிக்கப்பட்ட இந்த தகவல்கள்ல இருந்து சற்று விலகி ஒரு புதிய சிந்தனையை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். என்ன சிந்தனை அது? அதாவது தொழிற்சாலைகள்ல திரவங்களை இத்தனை துல்லியமா இவ்ளோ பிரம்மாண்டமான அளவுல மனித தலையீடின்றி ஒரு மூடி அமைப்புக்குள்ள வடிகட்ட முடியுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, ரொம்ப சிறப்பாவே செய்ய முடியுது. அப்போ இந்த தானியங்கி கம்பி வலை தொழில்நுட்பத்தை இதே அழுத்த கோட்பாடுகள் மற்றும் அதிர்வு முறைகளை பயன்படுத்தி எதிர்காலத்துல கடல்ல இருந்து நீர் உறிஞ்சும் குழாய்கள்ல பொருத்தி பெருங்கடல்கள்ல கலந்துள்ள மைக்ரோ பிளாஸ்டிக் கழிவுகளை வடிகட்ட நாம ஏன் பயன்படுத்தக்கூடாது? வாவ், இது நிஜமாவே ஒரு ஆழமான கேள்விதான். இது சாத்தியமானா ரொம்ப நல்லா இருக்குமே. ஆமா, இது சாத்தியமானால் நமது சுற்றுச்சூழல் சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய தீர்வு அமையும் இல்லையா? இந்த சிந்தனையோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.